ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் 90s கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கோழிக்கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா தான் சமைக்க போகிறாங்க, அவங்க ஸ்டைலில். ஓகே, வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு நம்ம போய் இன்க்ரீடியன்ட் பூந்து பார்க்கலாம். கோழியை வெட்டி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், பட்டை கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்காங்க. ஒரு பட்டையை சின்னதாக உடச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பூவு, அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரு 4 எடுத்து வச்சுருக்காங்க, 4-5 கூட அப்படிதான். அதுக்கப்புறம் கிராம்பு 2, சிராய், அதுக்கப்புறம் எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பழம் 1 வெட்டி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து இஞ்சும் பூண்டையும் நல்லா திக்காக அரைச்ச பேஸ்ட்டு. கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் பிளாக் பெப்பரு. அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் தூள் தான் நாங்கள் பாய்க்கிறோம், இறைச்சி மசாலா. இது பாபாஸ் வந்து ஸ்பைசி, இது வந்து நார்மலாக இருக்குது, ஸ்பைசியும் இருக்குது. இது வந்து ஸ்பைசியோட, நீங்கள் இந்த ஸ்பைசி பாய்ச்சிங்கன்னா வந்து தனியாக வந்து மிளகாத்தூள் போட தேவையில்ல. அதனால நாங்கள் இன்றைக்கி இது தான் பாய்க்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர். முதல் அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பு பற்றோன்னே சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சதுமே பட்டை, பூவு, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போடலாம். சிராயும் அதிலே போட்டுருங்க. இது எவ்வளோ நேரம் வதங்கணும்? நல்லா தோப்பாகிற வரைக்கும் வதங்கணுமா? வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வேக வைக்கணுமாமா? ஓகே, வெள்ளையாக இருக்கிறப்பயே வேற எதையும் போட்டாதீங்க. அது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அது சோப்பாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கறி ருசியாக இருக்கும், அப்போ தான் வாசமாக இருக்குமா. வெங்காயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே வந்து வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். ஓகே, ஓரளவுக்கு பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு, அதாவது கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னா கோழி போட போகிறாங்க. நார்மலாக எல்லாரும் இஞ்சி பூண்டு தான் ஊற்றுவாங்க, ஆனால் அம்மா வந்து கோழியை போட்டு தான் வதக்குவாங்க. ஏன்னா அவங்களோட ரெசிபி அப்படி தான். கோழியை போட்டு இந்த மாதிரி பரட்டிட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு இல்லை, கொஞ்சமாக. அப்புறமேட்டு வேற நம்ம திரும்ப உப்பு போடணும். சில பேர் வெங்காயம் பொன்னிறமாக வந்தோடனே இஞ்சி பூண்டு ஊற்றிட்டு தான் அந்த இஞ்சி பூண்டு வதங்கினதும் கோழியை தூக்கி போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. வெங்காயம் வதங்கினதும் கோழியை அந்த எண்ணெயோடு போட்டு நல்லா கோழியை பாதி வெந்ததும் அதுக்கு மேலே தான் இஞ்சி பூண்டு ஊற்றுவாங்க. நீங்கள் ஒரு டிப்பாவது இந்த ரெசிபியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீடியோ அவ்வளோதான், அப்படி தான் வாசம் அடிக்கும். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே தான் கோழியை போட்டு சில இது பண்ணுவாங்க. அதோட வாசம் வந்து ரொம்ப நேரம் இருக்காதான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கறியில் அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா ருசியாக இருக்குமா. ட்ரை பண்ணி பாருங்கள், அம்மாவின் ரெசிபி பாருங்கள். நல்லா அந்த மாதிரி வந்து கேட்டுருக்குது. ஓகே, கோழி ஒரு அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தோட வதங்கினதும் அதுக்கப்புறம் அம்மா என்ன ஊற்ற போகிறாங்கன்னா, என்னம்மா ஊற்ற போகிறீங்க? இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த முதல்ல சொன்னால் திக்காக அதை ஊற்ற போகிறாங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த கோழியோட நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வேகிற வரைக்கும் அந்த கோழியோட வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விட்டுருங்க ஊற்றிட்டு. இஞ்சி பூண்டு நல்லா பாதி வதங்கினதும் அதுக்கு மேலேயே வந்து நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருங்க. இதையும் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட நல்லா கலந்து விட்டு வேக வைங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே நல்லா வாசமாக ஆயிடும், வீடே கோழி வாசம் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து கருப்பலையும் ஆட் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ்லேயே.
அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா வெந்து இருக்குது. இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுமே பிளாக் பேப்பரு அந்த கருப்பு மிளகு இருக்குல்ல, நான் சொன்னேன் அந்த பிராண்ட், அதையும் அதில் கொட்டிடுங்க. எவ்வளோ கொட்டணுமா? கொஞ்சமா ஒரு கூடையாக கொட்டிக்கிட்டால் கூட இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதோட துவாரங்களே வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால நீங்கள் மேலே அந்த மேல் புறத்தில் அது அப்படியே தூவி தூவி விட்டுருங்க. இவ்வளோதான். அந்த கருப்பு மிளகெல்லாம் போட்டுட்டு இதிலே நல்லா கிண்டி விட்டுருங்க. கிளறி கிளறி விடுங்க. எல்லாம் ஒரு வழியாக நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் நல்லா வதங்கினதுமே அடுத்தது நம்மளோட இறைச்சி மசாலா பாபாஸோட அந்த கோழிக்கறி தூள் சொன்னால ஸ்பைஸி அது போட போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ கறி வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு போடுங்க. கொஞ்சமாக கறி வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறையா கறி வைக்க போகிறீங்கன்னா நிறையா போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு பேக்கெட்லேயும் போட்டுறாதீங்க. தேவையான அளவுன்றது ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ கறி வைக்க போகிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், அது பிரச்சனை. போட்டு இதையும் நல்லா அந்த இறைச்சியோட கிண்டி விட்டுருங்க. லேசாக தான் கிண்டணுமா, ரொம்ப கிண்ட தேவையில்ல, இல்லைன்னா கோழி குழஞ்சி போயிடுமா. ஓகே, இந்த மாதிரி போட்டு முடிச்சோடனே அடுத்தது தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ கோழி கறி வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் ஊற்றிடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் எவ்வளோ கோழி கறி வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கரெக்டாக நீங்கள் வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு கொதிக்கிற வரைக்கும், கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இது வேகணும். கறி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே இன்னும் என்ன போட போகிறாங்கன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கருப்பில் இன்னும் கருப்பில் போடுவாங்க. ஏன்னா கருப்பில் இந்த கோழி கறிக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி அதோட மனம் அப்படி தான் இருக்கும். வெட்டி வச்ச தக்காளி பழம் கருப்பில் தேவையான அளவு. முதலே நம்ம உப்பு கொஞ்சமாக தான் போட்டோம்ல, அது அந்த வதக்கிற முன்னுக்கு. இப்போ வந்து கரெக்டாக கறிக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் போட போகிறாங்க. இதுலேயே பேலன்ஸ் இருக்கிற கருப்பில் இந்த மாதிரி எடுத்து தூக்கி விட்டுருங்க. கொதிக்கிறப்ப அடுத்தது என்ன போட போகிறீங்க? உப்பு, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி பழம் அதையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இறைச்சி நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ரொம்பவே கிண்டக்கூடாது, கிண்டனா இந்த மாதிரி ஆகிடும், குழஞ்சி போயிடும். நான் வந்து ரொம்ப கிண்ட மாட்டேன், இதோ இப்படி தான் கறி அடிக்கடிக்க ரொம்ப போட்டு கோழியை கிண்டி விட்டு கோழியெல்லாம் சில பேர் கோழி கறி வச்சா பார்த்துருக்கீங்களா, அப்படியே கோழியெல்லாம் தெரிஞ்சு அப்படியே நூலாக போயிடும். ஸோ அதனால ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேணான்றாங்க. எங்கள் அம்மாவுடைய டிப்ஸ் இப்படி தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் கோழி கறி வச்சா பார்த்தீங்கன்னா கோழியே வந்து குழஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு போட்டு கிண்டி ரொம்ப த்ரோவாயிரும். நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா எப்படியும் ஒரு 10-15 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். கறி கொஞ்சம் திக்காக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, கறி நல்லா பாதி திக்காகிடுச்சு. இன்னும் அது கொதிக்கணும். ஒரு 10-15 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வேகணும். சில பேர் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் இது இந்தியன் ஸ்டைல்னால, நம்ம இந்தியன் முறையில் செய்கிறனால அது வந்து தேங்காய் பால் எதுவுமே நம்ம பாய்க்கலை. இந்த கறி நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம தேங்காய் பால் எதுவுமே ஊற்றலை. இப்படியே தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் கறி நல்லா திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில பேருக்கு வந்து திக்காக இருக்கணும் கோழிக்கறி, சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் கோழிக்கறின்னு நினைப்பாங்க. அவங்க சாய்ஸு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டேஜில் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ சில பேருக்கு நல்லா சுண்டி திக்காக இருக்கணும் பார்ப்பாங்க. சில பேருக்கு என்னென்னா கேட்டிங்கன்னா எனக்குலாம் கோழிக்கறி தண்ணி மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கொதிக்க வச்சு அரைச்சிடலாம்.
ஓகே, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சில பேர் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி கரண்டிலே வச்சு இது பண்ணி இன்னும் நசுக்கி பார்ப்பாங்க. கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு இன்னும் வேகாதனால இன்னும் கறி கொஞ்சம் நேரம் வேகணும்னு சொல்லுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு வெந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, கறி பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் அடுத்தது பானையில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதோ அந்த கறி, கோழிக்கறி நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க. என் அம்மா வச்ச கோழிக்கறி நல்லா வச்சிருச்சு. ஓகே, இது உங்களுக்கு ஃபேவரட்டான நீங்கள் தோசை, இட்லி, ரவா தோசை, என்னென்ன தோசை இருக்கோ அது அந்த தோசைங்களோட நீங்கள் வச்சு இந்த கறியை சாப்பிடலாம். சோறோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் வந்து சந்திக்கும் வரை காத்திருங்கள். பாய் பாய் 90s கிச்சன். வணக்கம், வெல்கம் பேக். ஹாய், வணக்கம், ஹாய், வெல்கம் பேக். இது திரும்ப வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், வெல்கம் பேக் 90s கிச்சன். இது சத்தமாக சொல்லு. ஹாய், வெல்கம் பேக் 90s கிச்சன். இன்னைக்கு கோழிக்கறி தான் செய்ய போகிறோம். சூப்பர். ஹாய், வெல்கம் பேக் 90s கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான கோழிக்கறி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் போய் வேகமாக பார்க்கலாம். என்ன அடைக்கவே முடியல. தேன்றே ஏன் ஆஃப் பண்ண முடியல கேமராவா? சீக்கிரம் வா, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் கோழிக்கறி கொதிக்குமா? நீங்க இந்த டைம்ல சொல்லுங்க. கொதிக்கும், ஆனா கொதிக்காது. என்னப்பா நீங்க தானே போட்டீங்க வீடியோ எடுக்கிறதுல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உப்பு முதலே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போடணும், ரவாண்டு தானே போட்டிருக்கேன். சரி அது கொதிக்கிறப்ப சொல்லுங்க உங்ககிட்ட.